தெய்வத்திரு பழனிசாமி கவுண்டர் செல்லம்மாள் நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி அரையிறுதி போட்டியின் முதல் போட்டி குவாண்டம் அரசூர் மற்றும் பிராசிங் அணிக்கு இடையான போட்டி. நம்ம ஒவ்வொரு வருஷம் கிரிக்கெட் ஆனது நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் டீமோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இந்த வருஷம் 19 டீம் விளையாடுறாங்க. கடந்த ஒரு 5 வாரமாக நடந்த போட்டியில் இன்னைக்கு செமிஃபைனல் ஃபைனல் மேட்ச் நடத்துகிறோம். 2 டீமும் நல்லா விளையாடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். கிரிக்கெட் டோர்னமெண்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நிறையா டைம் இருக்குது. 2 வாரம் நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி போயிருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது 19 டீமில் நீங்கள் பெஸ்ட்டு 4ல் வந்திருக்கீங்க ஷார்ட் டெஸ்ட்டில். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தான். 19ல் பெஸ்ட்டு 4ல் வந்திருக்கோம் அப்படிங்கிறத. இன்னும் இப்போ செமிஃபைனல்ஸ் விளையாட போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கணும். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் அதை தெரிஞ்செல்லாம் நிறைய இன்டேக் வாட்டர் எடுக்கணும். நம்ம முடியல, கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்குன்னா டைம் அப் கேட்டு வெளியே வந்துடணும். இன்னும் போக்குறதுனாலேயோ ஏதோ நம்ம அடுத்த வருஷம் கூட ஜெயிச்சுக்கலாம். அது நான் போகிறதுனால நம்ம டீம் தோற்று போயிடும் அப்படிங்கிறதா இல்லை. ஜெயிக்கிறவங்க எப்பவும் ஜெயிக்கணும். இதுதான் ஆல் தி பெஸ்ட். வெயில் ஜாஸ்தி இருக்கிறங்காட்டிக்கு 5 ஹவர்ஸ்க்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சப்போஸ் பிட்வீனில் கொடுக்கணும்னா டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா 4 மேட்ச் தான் நடத்த போகிறோம். பட் நம்மளுக்கு அந்த செகண்ட் செமிஃபைனல் முடிஞ்சு 3rd and 4th நடத்துகிறப்போ அந்த லூசர் டீமுக்கு நம்ம ஒரு 1/2 hour 1 hour கேப் கொடுக்கணும் 3rd and 4th விளையாடுறதுக்கு. ஏன்னா அந்த லூசர் டீம் அடுத்து உடனே வர முடியாது மேட்ச் விளையாடுறதுக்கு. ஏன்னா அவங்க 15 hour விளையாடிட்டு வந்திருப்பாங்க. 30 hour பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாம் சேர்ந்து 30 hour 2 வராங்க. அந்த 3rd and 4th வரப்போ அவங்க அந்த வின்னர் டீம் அவங்களுக்கு பிரேக் கிடைக்கும். ஃபைனல் விளையாடுறப்போ அந்த பிட்வீன் டீமுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால உங்களுக்கே தெரியும், டக்குன்னு ஒரு விக்கெட் போகுது, அப்போ போய் கொடுத்துட்டு வாங்க. எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக போயிட்டு வந்துக்கோங்க. சரிங்களா? இதே தான் அசோசியேஷன் ரூல்ஸு. செமிஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல்ஸ் 15 hours ஆஃப் மேட்ச்சு, 3 hours ஆஃப் பவர் பிளே. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ரூல் தான். 3rd and 4th மட்டும் நம்ம 10 hours வச்சிருக்கிறோம். ஏன்னா 15 hours நடத்த முடியாது. ஸோ அது 10 hours வச்சிருக்கிறோம். டீம் பேர் கொஞ்சம் டீம் கேப்டன்ஸும் பேர் மட்டும். கிராசிங் டிவிஷன் டீம் கேப்டன் அரசூர் டீம் கேப்டன் செல்வகுமார். யார் கேட்குறீங்க? நீங்கள் டெயில் தான் கேட்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் லெஃப்ட் சைடு தெரியும் அப்படின்னு அப்படி 11 செகண்ட். பழனிசாமி கவுண்டர் செல்லம்மாள் மெமோரியல் டிராஃபி கேபிஆர் இன்டர் யூனிட் மெகா கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 12ஓட செமிஃபைனல் பேட்டில் இன்னைக்கு தான் எண்ட் ஆஃப் த டே. செமிஃபைனல் 4 டீம்ஸ் செலக்ட் ஆயிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கான பேட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 2 டீமோட கேப்டன்ஸ் தான் இருக்காங்க. டீம் ப்ராசஸிங் குவாண்டம் அரசூர் இந்த 2 டீமோட கேப்டன்ஸும் இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கலாம். ஆனால் இப்போ உங்கள் டீம் செமிஃபைனலில் வந்திருக்கீங்க. 19 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதில் உங்கள் டீம் ஃபஸ்ட்டு 4 பிளேஸில் வந்திருக்கீங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? ஆக்சுவலாக நாங்கள் லீக்கில் வரும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த டைம் கன்ஃபார்ம் நம்ம வின்னரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா எனர்ஜிக்காக நல்லா வார்ம் அப்லேருந்து எல்லாம் ஃபீல்டிங்லேருந்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ராக்டிஸும் ஆன் டைமுக்கு எல்லாமே மிஸ் பண்ணாமல் எல்லாம் மெயின் என்னென்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே ரெகுலராக பண்ணுறங்காட்டி தான் நாங்கள் இவ்வளோ வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது பசங்களோட எனர்ஜி எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு
சொல்ல போனால் எல்லாம் மெயின் ப்ராக்டிஸ் தான் எங்களுக்கு. ப்ராக்டிஸ்லேயே நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து காரணமே எங்கள் ப்ராக்டிஸ். ஓகே, நான் இப்போ 12 சீசன்ஸ் நடந்திருக்கு. 12 இயர்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கப்ஸ் நான் அடிச்சிருக்கீங்க? நாங்கள் இது வரைக்கும் 3 வின்னர் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் மோஸ்ட்டாக இருக்கீங்க? மோஸ்ட்டாக இருக்கும். அது போக 2 ரன்னர் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் உங்கள் டீம் வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு? இப்போ செமிஃபைனல் ஸ்லாட்டில் வந்தாச்சு, பேலன்ஸ் 3 டீமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி டஃப் கொடுக்க போகிறீங்க? அவங்க அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட மெயின் ஸ்ட்ராங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் தான். பவுலிங் பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு ரன்லி கம்பேர் பண்ணும்போது பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பவுலிங்கில் நாங்கள் நிறைய ட்ரிக்ஸ் அது இதுன்னு சொல்லி பசங்களாம் ப்ராக்டிஸில் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே மேட்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். மேட்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ணால் அங்கே இருக்கிற டாப் ஆர்டர்ஸை வந்து மெயினாக எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் இருக்க பேட்டருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பவுலர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா பேட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள். அவர்கிட்ட ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குவாண்டம் அரசூர் கேப்டன் இருக்கார். நம்ம ப்ராசஸிங் ஏ கேப்டன் வந்து கிளியராக பேசினார். அவங்களோட வியூவில் எப்படி இருக்குது, இந்த செமிஃபைனல் பேட்டில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறதுங்கிறத பற்றி அவர் தெளிவாக சொன்னார். இப்போ நம்ம குவாண்டம் அரசூர் கேப்டன் இருக்கார் செல்வராஜ் அண்ணா, செல்வகுமார் அண்ணா இருக்கார். அவர்கிட்டையும் நம்ம இந்த டோர்னமெண்ட்டை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம செமிஃபைனலில் வந்திருக்கீங்க. உங்கள் டீம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க? பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 இயர்ஸ் இதோட கண்டிப்பாக பண்ணுறோம். இதில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 8 to 9 இயர்ஸ் வந்து எல்லாருமே ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாருமே எனக்கு பிளேயர்ஸ் தான். எல்லாருமே நல்லா ஆடுவாங்க. எப்போவுமே வந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 6-7 தடவை நாங்கள் செமிஃபைனலில் வந்திருக்கோம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக ஆனால் இப்போ அதாவது இப்போ 3 டீம்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க டீமோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் தெரியும். உங்கள் டீம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? அதாவது இப்போ என்ன பேசியிருக்கீங்க கேப்டனாக? நீங்கள் உங்கள் பிளேயர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கீங்க? எங்களோட இது பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் வந்து நிறைய தடவை வந்து செமிஃபைனல் வந்து ஃபைனல் கிட்டத்தட்ட 7 தடவை விளையாட நினைக்கிறேன் ஃபைனல் இது வரைக்கும். பட் இது வரைக்கும் ஒரு தடவை தான் கப் வாங்கியிருக்கோம். 6 டைம் வந்து ரன்னர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் பசங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் செகண்ட் டைம் கப் வாங்க வாழ்த்துக்கள். 2 டீமும் செம்ம கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் பேட்டில் ஃபேஸ் பண்ண. 2 டீமுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் 2 டீமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ். ஹாய் ஆல்ஸ் கிரிக்கெட் ஸ்கோர்ஸ். கேபிஆர் இன்டர் யூனிட் மெகா கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 12ஓட ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ரைவல்ரி யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் அரசூர் வெர்சஸ் ப்ராசஸிங் ஏ. இந்த 2 டீமுக்கான டாஸஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. இதில் வந்து ப்ராசஸிங் ஏ வந்து டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் அரசூருக்காக 2 பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து சுந்தர் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சிவா இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக பவுலர் மனோஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கான ஃபார்மேட் என்னன்னா 15 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளே, 2 ஃபீல்டர் வந்து அவுட் சைட் சர்க்கிள் இருக்கணும். 5 பவுலருக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். பால் நம்பர் 1. குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைடில் 2 ஃபீல்டரையும் கிராஸ் ஆகிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போகிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ், 2 ஃபீல்டருமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் பிடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே ஃபீல்டிங்கில் சின்ன ஒரு அசால்ட்டை பார்த்தோம். அதனால் பவுண்டரியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெல்கம் பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சுந்தர். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளேங்கிறதுனால 2 ஃபீல்டர் தான் அவுட் சைடு சர்க்கிள். அந்த ஃபீல்டர் வந்து லாங் ஆன்லையும் மிட் விக்கெட்லேயும் போட்டிருக்காங்க. நிறைய கேப்ஸ் இருக்குது. பவர் பிளே வந்து கேபிட்டலைஸ் பண்ணுற டீமுக்கு ரொம்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். 2 டீமுமே அவங்களோட லீக் மேட்சஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செமிஃபைனல்லையும் அவங்க பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக 2 டீமுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் பால் நல்ல ஒரு ஃபுல்லர் லென்த் டெலிவரி. இந்த பால் ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். குவாண்டம் அரசூர் வந்து அவங்க டீமில் லீக் மேட்ச்சில் பிரதீப் ஒருத்தர் 50 அடிச்சிருந்தாரு. இந்த 2 பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால் டாட்டை தொடர்ந்து இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் ஒரு சிங்கிளோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. முதல் ஓவர் முடிவில் குவாண்டம் அரசூர் 6 ஃபார் நோ லாஸ் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக அவங்க டீமோட ஸ்கிப்பர் ஆனந்த் வந்திருக்காரு ப்ராசஸிங் ஏ டீமுக்காக. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே நல்ல விட்டு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னே சொல்லலாம். பந்தில் மிகப்பெரிய தவறு, ரூம் கிரியேட் பண்ண ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பவுண்டரிக்கு அப்புறம் 2 டாட்டை பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து 4th ஒன். குட் ஷாட். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து முதல் 6 பதிவு பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. நல்ல ஃபீல்டிங். 6 போயிருச்சுன்னு நினைச்சா. ஆனால் மிட் விக்கெட்டில் மேலே ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் சேவ்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து ஒரு பவுண்டரி போகிற பாலை வந்து சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே 2 ரன்ஸ் மட்டும். பால் நம்பர் 5. எட்ஜ். எஸ், இங்கே ஃபர்ஸ்ட் பிளட்டை எடுத்துட்டாரு அவங்க டீமோட கேப்டன் ஆனந்த். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் பிரதீப். இவர் அவங்களோட லீக் ஸ்டேஜில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. சூப்பர்பான 50. அது குயிக் 50ன்னு சொல்லலாம். 20+ பால் அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் டவுன் வந்திருக்காரு. இவரோட விக்கெட் ரொம்பவே முக்கியம். இவரோட கான்ட்ரிபியூஷன் அதை விட முக்கியம் குவாண்டம் அரசூருக்கு.
நெக்ஸ்ட் குட் பால். நல்ல ரிதம்ல இருக்காரு பவுலர், சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் மட்டுமே வந்து விட்டு கொடுத்தாரு, அதை தொடர்ந்து பர்ஃபெக்டாக இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. மனோஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தேர்ட் ஓவர் பவர் பிளே போடுறதுக்காக. பால் நம்பர் 1 மனோஜ் டு சுந்தர், தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஐயோ வாட் அ டைவ், செம்ம டைவ் ஒன்று அடிச்சாரு. நல்ல எஃபர்ட் ஃப்ரம் கேப்டன், அதை கரெக்டாக நல்லா கேப்சர் பண்ண முடியல, இருந்தாலும் சரியான எஃபர்ட்டுங்க. செம்ம டைவ் பண்ணாரு. இன்னொரு விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு எஃபர்ட் போட்டாரு அவங்க டீம் கேப்டன், நல்ல கமிட்மெண்ட்டோட பண்ணாரு. பால் நம்பர் 2 குட் பால், குட் பால். டபுள் டவுன் த கிரவுண்ட் போனாரு, டபுள் மைண்டட் ஷாட் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பால் ஒரு சிங்கிள் எடுக்கிறதுக்கு மட்டும் உதவி இருக்கு. பால் நம்பர் 3 மனோஜ் டு பிரதீப். குட் ஷாட், தாண்டி இருந்துச்சுன்னா பவுண்டரி. எஸ்ங்க, அகைன் ஒரு ஃபீல்டிங் மிஸ். எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க டைமில் இந்த ஃபீல்டிங்னால மட்டுமே ப்ராசஸிங் ரெண்டாவது பவுண்டரியை மிஸ் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன்ஸ்னால ஆஃபில் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்லாம் ஆஃபில் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைன் லெக்கில் ஓப்பனில் இருக்குது. பிரதீப் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கல, கேப்பை பார்த்துருக்காரு. 4th ஒன், குட் பால் ப்ளே போடுறாங்க. இங்கே அகைன் ஃபீல்டிங் மிஸ், அதனால இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 குட் ஷாட், பவுண்டரிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எஸ், சூப்பரான ஷாட்டுங்க. இங்க ஃபைன் லெக் ஓப்பன்ல இருக்குன்னு சொன்னேன், அதை சுந்தர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரான பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட் அகைன், ஏஜ் அகைன். ஃபீல்டர் 2 பேருமே சேஸ் பண்ண அந்த பால் பவுண்டரி போகுமா? காலை தடுத்திருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட்ல 3வது ரனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க, இங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் குவாண்டம் மர்சூர் 24 for 1 ஆடி இருக்காங்க. பவர் பிளே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபீல்டர்லாம் நார்மல் பொசிஷன் போயிருக்காங்க. இப்போ 4th ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஆனந்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க டீம் கேப்டன். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 6 ரனுக்கு போட்டு கொடுத்து விக்கெட் எடுத்து வந்தார். அவருக்கான 2வது ஓவர் ஒரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. குட் டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாப் ஏஜ். இங்கே விக்கெட் நம்பர் 2 எடுக்கிறாரு அவங்க டீம் கேப்டன் ஆனந்த். அவர் தான் 2 விக்கெட்டுமே பிக் பண்ணியிருக்காரு. குவாண்டம் மர்சூரோட டாப் ஆர்டர்ஸ். ஒரு சைடில் ரன் வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் தொடர்ந்து விக்கெட்டை விடுறாங்க. இங்கே பெரிய விக்கெட்னே சொல்லலாம், பெரிய பிளட். ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் வராரு. நல்ல லைனில் வச்சுட்டு இருக்காரு. இப்போ நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட், அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் குட் பால், ஒரு ஃபுல்லர் லென்த் யார்க்கர் ஸ்ட்ரைட் டு தி பவுலர். இங்கே டாட். பால் நம்பர் 4 ஸ்லோயர் ஒன். நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், யூஸ்வலாக போகிறத விட கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி போட்டார். இந்த பால் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 5 ஸ்ட்ரைக்கில் சுந்தர். குட் பால் அகைன், ஒரு சிங்கிளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. குயிக்காக இருக்காங்க விக்கெட்டில். எஸ், குட் ரன்னிங். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் பால் அகைன். குட் பால், கொஞ்சம் கல்லியில் தட்டி விட்டாரு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. இந்த ஓவரை நல்லா முடிச்சிருக்காரு இந்த ஸ்பெல்ல ஆனந்த். ஸ்டேட் நியூ பவுலரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஏ விஸ்வாமித்ரா, அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். இந்த பாலும் ஒரு கட் ஷாட், ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் 2 பாலுமே டாட் தான். நெக்ஸ்ட் ஒன் ரன் அவுட்டாக இருக்குமா? குயிக்காக இருக்காங்க. எஸ், இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் குவாண்டம் மர்சூர் 30 for 2 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரே கார்த்தி வந்திருக்காரு. மேட்ச்க்கான 6வது ஓவர். பால் நம்பர் 1 ஷாட், வெல் பிளேட். கவர்ஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா, ஆனால் ஃபைன் லெக் ஓப்பனில் இருக்கிறனால தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டரிங்க சேஸ் பண்ண அந்த பால் 2 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. 2 ரன்ஸை எடுத்துகிட்டு வராரு சுந்தர். பால் நம்பர் 5 ஷாட் காற்றுல தான் இருக்குது, ஆனால் கேப்பில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். விஸ்வாமித்ரா அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 7வது ஓவர் போட வந்திருக்காரு. கிளீன் பால், சூப்பரான விக்கெட்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் மிஸ்ஸஸ், பவுலர் ஹிட் இங்கே நடந்திருக்கு. இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன். ஆஃப்டர் 3rd விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்காரு. விஸ்வாமித்ராவோட நெக்ஸ்ட் ஒன். ஐயோ குட் பால். கால் மட்டும் இல்லைனா இங்கே இதுவும் ஸ்டம்ப பதம் பார்த்துருக்குன்னே சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேனுக்கு ஒரு வெல்கம் கொடுத்துருக்காரு பவுலிங் மூலமா. பால் நம்பர் 3 குட் ஷாட், வெல் பிளேட் இன்டு தி கவர்ஸ். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 வெல் பிளேட் அகைன். ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டியா குயிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். அகைன் கவர்ஸில் ஆடி இருக்காங்க.
இந்த பாலும் ஒரு சிங்கிள். செகண்ட் ஸ்பெல்லும் அப்படியே கன்டினியூ ஆகுது. இங்கே ரே கார்த்தி அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 8வது ஓவர். ஆல்ரெடி ஒரு போட்டு 4 ரன் கொடுத்துருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் டாட், 2 டாட்டை தொடர்ந்து தேர்ட் ஒன் இந்த ஓவரில். மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே மிட் விக்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேலே. ஒரு சிங்கிள். லவ்லி ஓவர்னு சொல்லலாம். இந்த ஓவர் வெறும் 1 ரன்னுக்கு மட்டுமே போட்டு கொடுத்துருக்காரு ரே கார்த்தி. 2 ஓவர் போட்ட ரே கார்த்தியும் வெறும் 6 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. ப்ராசஸிங் ஏ டீமோட கேப்டன் ஆனந்த் சொன்ன மாதிரியே அவங்க டீம் ஃபஸ்ட்டு 8 ஓவரில் கண்டிப்பாக ஃபியூர் டாமினன்ஸ்னு சொல்லலாம். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 8 ஓவரில் 38 ரன் ஆடிருக்காங்க. இனி வரக்கூடிய 7 ஓவர்ஸில் எந்த அளவுக்கு பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க டீமோட கேப்டனும் பேச வராரு. இந்த மேட்ச்க்காக 9 ஓவர் போடுறதுக்காக மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் ஆம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ஃபீல்டிங். பாலில் தவறு இருந்துச்சு. ரொம்பவுமே டைமிங் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு வர வரைக்கும் பார்த்து எடுத்து அடித்தார். இருந்தாலும் ஃபீல்டரோட எஃபோர்ட்னால அங்கே பவுண்டரி சேவ் செய்யப்பட்டிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 2. குட் ஷாட் அகைன். இதுவும் கவர்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட நிறைய சிங்கிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு பால் அவர் மிஸ் பண்ணல. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4. மணி டு ஆனந்த். இந்த பாலில் ஷார்ட்டில் நல்ல கனெக்ஷன் இல்லை. இருந்தாலும் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 9th ஓவர். ஐயோ நல்ல டைவ். நம்ம ஒரு எஃபர்ட்டில் வந்து ப்ராசஸிங்கே சாச்சவங்களே நிரூபிக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே 2 ரன்ஸுங்க. மேட்ச்க்கான 10th ஓவர் போடுறதுக்காக விஜயகுமார் வந்திருக்காரு. பர்ச்சேஸ் விஜயகுமார்னு சொல்கிறாங்க. 2 விஜயகுமார் இருக்கிறதுனால அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். பாயிண்டில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்க லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3. குட் ஷாட். டவுன் த ட்ராக் போய் பாலை கிரவுண்டடவே ஆடி இருக்காரு. இங்கே லாங் ஆன்ல எகைன் ஒரு சிங்கிள் பார்க்குறோம். பால் நம்பர் 5. ஃபுல் டாஸ். ஃபீல்டர் அங்கே இருக்காரு. இதுவும் ஒரு சிங்கிள். லாஸ்ட்ல ஒயிட் போட்டிருந்தார். அகைன் ரீபால். குட் ஷாட். பால் டேன் ஆச்சு. இருந்தாலும் நல்லா நின்று பார்த்து எடுத்திருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். முதல் 10 ஓவர் முடிவில் குவாண்டம் அரசூர் 50 for 3 ஆடி இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ப்ராசஸிங்கே வந்து பவுலிங்கில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க டீம் கேப்டன் சொன்ன மாதிரியே. ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மணி வந்திருக்காரு. மேட்ச்க்கான 11வது ஓவர், அவருக்கான 2வது ஓவர். அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் 5 ரன் தான் கொடுத்துருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே இங்கே லவ்லி பால் டாட். பால் நம்பர் 2. குட் ஷாட். மடக்கி அடிச்சிருக்காங்க. இந்த 1 ரன் போகக்கூடிய இடத்துல டபுளாக மாற்றலாம். சின்ன ஹெசிடேஷன் இருக்கு. இங்கே சிங்கிள். பால் நம்பர் 4. குட் பால். லாயர் ஃபுல் டாஸ். ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் 4 பால்ல 3 சிங்கிள் போயிருக்கு. பால் நம்பர் 5. குட் கட் ஷாட். பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவுண்டரி போயிருமா? ஃபீல்டர் சேஸ் பண்ண. இங்க விக்கெட்ல 3 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன். குட் பால். ஃபுல்லர் ரன் டெலிவரி. கிரவுண்டடாகவே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த 11th ஓவர் குவாண்டம் அரசூர் 56 for 3 ஆடி இருந்தாங்க. தொடர்ந்து அடுத்த ஓவர் போகிறதுக்காக ரே கார்த்தி அவங்க டீமோட ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர்னு சொல்லலாம். ஆல்ரெடி 2 ஓவர் போட்டு 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு. அவருக்கான 3வது ஓவர், மேட்சுக்கான 12வது ஓவர். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட். ஸ்டோன். குட் ஷாட். இங்கே ஒரு குயிக் ரன்னிங். சிங்கிள் டபுள்னு சொல்லி குவாண்டம் அரசூர் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் ஒன். குட் எஃபோர்ட். சூப்பரான ஃபீல்டிங். எங்கள் ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா? இல்லை, சூப்பரான ஃபீல்டிங் எஃபோர்ட் அங்கே ரே கார்த்தி பவுலர்கிட்ட இருந்து. பால் நம்பர் 5. அகைன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். ரே கார்த்தி ஆன் ஃபயர்னே சொல்லலாம் பவுலிங்கில். இப்போ 13th ஓவர் போகிறக்க பவுலர் மனோஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவருக்கான 3வது ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான டைம். கோஸ்பார் கேட்சா மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணாரு. ரன் அவுட்டுங்க. இங்கே மிஸ் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாறி மாறி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால விக்கெட்டை விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 4. லாஸ்ட்ல ஒரு சிங்கிள் போயிருந்துச்சு. நியூ பேட்ஸ்மேன் சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் பாலே ஹிட்டிங் போறாரு. கேட்சா. எஸ், குட் டேக்கன் ஸ்ட்ரைட் டு தி டீப் மிட் விக்கெட் ஃபீல்டர்.
விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் டேனியல். லாஸ்ட் பால் ஒயிட் போயிருந்துச்சு, அதை தொடர்ந்து காற்றுல தான் இருந்துச்சு. எங்கால் ஒரு சிங்கிள் மட்டும். அவங்க டீமோட ஸ்கிப்பர் ஆனந்த் வந்திருக்காரு. 2 ஓவர் போட்டு 9 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்ச்க்கான 14வது ஓவர், கடைசி 2 ஓவர்னு சொல்லலாம். 13 ஓவர் முடிவில் எட்ஜ் இருந்துச்சுங்க. இந்த பால் எந்த ரன்னும் இல்லை. ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில். அடுத்த எண்ட் ஆஃப் த 13th ஓவர் குவாண்டம் மர்சூர் 63 for 5 அடிந்தாங்க. ஆனந்த் ஃபர்ஸ்ட் போட்ட பால் டாட். அதை தொடர்ந்து இங்கே 2வது பால் ஒரு சிங்கிள். ஃபீல்டிங் மிஸ், அதனால் ஒரு சிங்கிள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் கேட்ச் மிஸ் ஆயிருந்துச்சு, அது ஒரு சிங்கிளாகவும் கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாப் எட்ஜ். நான் ஃபீல்டர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். குட் டேக்கன். அடுத்த பால் விக்கெட்டுங்க. அவர் கேட்ச் விட்டார், ஆனால் அடுத்த பாலே விக்கெட் எடுத்துட்டாரு. இங்கே விக்கெட் நம்பர் 3 எடுக்கிறாரு ஆனந்த். ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவனா பெரிய ஹிட்டிங் மட்டும்தான் இவங்களோட வேலையாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்கில். ஆனந்தோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃப்ளோர் டெலிவரி. ஃபீல்டிங் மிஸ்னாலுமே இங்கே விக்கெட் கூட தான் இருந்திருக்கு. இங்கே ஒரு டாட். லாஸ்ட் பால் ஒயிட் ப்ளஸ் 1 போயிருந்துச்சு. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் அகெயின் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பால் பவுண்டரி கிராஸ் பண்ணிருங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரி பார்க்கணும். ரேகார்த்தி அதையும் தடுத்திருக்காரு. இங்கெல்லாம் மிக்ஸ்டாக இருக்காங்க. ஒரு சில சைடில் வந்து ஃபீல்டிங் மிஸ் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபீல்டிங் நல்லா எஃபர்ட்டும் போடுறாங்க. 3 ஓவர் போட்ட ஆனந்த் வெறும் 14 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஓவர்ஸை போட்டிருக்காருன்னே சொல்லலாம் ப்ராசஸிங் ஏடிஎம்காக. லாஸ்ட் ஓவர், இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறக்க பாலர் மிஷோ அபிந்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் போட்டு 6 ரன் விட்டு கொடுத்து 2 ஓவர் போட்டு 6 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ், டீப் ஸ்கொயர் லெக்ல இன்னொரு விக்கெட் டவுன். இங்கே விஸ்வாமித்ரா பிக் பண்ணுறார் 2வது விக்கெட். அப்புறம் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஜீவா. விஸ்வாமித்ராவோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. மணி குயிக்காக வராரு. ரன் அவுட்டில் ஐயோ ரன் அவுட் மிஸ்ஸுங்க. ஓவர் த்ரோ வேற இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 4 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா. இந்த பாலும் ஒரு ஏரில் தான் இருந்துச்சு. ஃபைன் லெக்ல ஃபீல்டர் ரேகார்த்தி வரும். தொடர்ந்து ரன் அவுட்டா. எஸ், ரன் அவுட் கால் வந்திருக்கு. 2வது ரன் ஓடும்போது விக்கெட் நம்பர் 8 டவுன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரன்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதனால் விக்கெட்ஸும் நிறையா வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் பால் ஒரு ரன் அவுட் பார்த்துருந்தோம். தொடர்ந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் கோபால். விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆயிருந்துச்சு அந்த பால். கேட்சா. ரன் அவுட்டாக இருக்குமா? இல்லைங்க, பவுலர் நல்ல எஃபர்ட். பவுலிங்கையும் போட்டுட்டு ஒரு ரன் அவுட்கான முயற்சி எடுத்தார். இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டாட். விஸ்வாமித்ரா 3 ஓவர் போட்டும் வெறும் 9 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே ஒரு நல்ல எஃபர்ட் போட்டார்னே சொல்லலாம். முதல் இன்னிங்ஸ் முடிவில் குவாண்டம் மரசூர் 71 ரன்னுக்கு 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 72 ரன் வந்து ப்ராசஸிங் ஏக்கு வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கிரேட் டு பி பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 72 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ப்ராசஸிங் ஏ டீம்லேருந்து 2 பேட்டர்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மிலன்ஜித், நான் ஸ்ட்ரைக்கரில் ராஜேஷ், லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக பட் சுரேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறனால 2 ஃபீல்டர் தான் அவுட் சைட் சர்க்கிள். பவர் பிளே ஓவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. பால் நம்பர் 1 குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே லோயர் ஃபுல் டாஸ் லாங் ஆனில் அடிச்சு ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஏர்லேயே ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் போக முடியும் இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஃபீல்டர்லாம் இன்னர் சர்க்கிளில் தான் இருக்காங்க. இந்த பால் ஃபீல்டர் சேஸ் பண்ண பவுண்டரி நோக்கி போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங் சேவ், சூப்பரான ஃபீல்டிங் எஃபர்ட். இங்கே 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். ஃபீல்டரை கிளியர் பண்ணிருச்சு. 2 பவுன்ஸில் பவுண்டரி ரோப்பை கிளியர் பண்ணியிருக்குங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ப்ராசஸிங் ஏ 8 ஃபார் நோ லாஸ். ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்காக பவுலர் ஆனந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குவாண்டம் மரசூர். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் போட்டிருக்காரு. அகைன் 3 பால் வரணும். பால் நம்பர் 1 ஃபுல் இந்த டெலிவரி ஒரு ஸ்லோயர் டெலிவரின்னு சொல்லலாம். இங்கே ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் ஷாட். இருந்தாலும் ஃபீல்டர் மிஸ் பண்ண 2 ரன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பால் எடுக்கல. இல்லைங்க, ஓடல. ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 4 குட் ஷாட். கிரேட் கனெக்ஷனுங்க. ஐயோ, பெரிய ஆறு. மிலன்ஜித் பவர் பிளே ஓவரை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் முதல் 6 பதிவு பண்ணுறாரு மிலன்ஜித். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். மடக்கி ஒரு அடி அடித்தார்.
இந்த பால் பவுண்டரி போகிற அளவுக்கான ஒரு பவர் இல்லாட்டியும் ஒரு 2 ரன்ஸை வந்து அவங்க டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போடுறதுக்காக குவாண்டம் அரசூல் வந்து பவுலர் ரமேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேர்ட் நியூ பவுலர். இவராவது ஏர்லி விக்கெட்டை பிக் பண்ணி கொடுப்பாரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால், லீவ் பண்ணியிருக்காரு. டாட் 3 டாட்டை தொடர்ந்து 4th ஒன். குட் ஷாட் ராஜேஷ், இதே ஜோனில் கிளியர் பண்ணுறார் 2வது பவுண்டரி. குட் ஷாட், வெல் கண்ட்ரோல்டு ஷாட்னு சொல்லலாம். ராஜேஷ் கிளியர் பண்ணுற 2வது பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருந்தாரு. தேர்ட் ஓவர் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். சூப்பர்பான விக்கெட். இங்கே விக்கெட் நம்பர் 1 டவுன். ராஜேஷ் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு ஒரு ஏஜ்னால. 3 ஓவர் முடிவில் 23க்கு 1. 4th ஓவர் போகிறதுக்காக பவுலர் கோபால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே மிலன்ஜித் ஸ்ட்ரைக்கில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் அகைன். சூப்பர்பான பாலுங்க. இந்த ஓவர் ஒரு எக்ஸலண்ட் ஓவராக மாற்றிருக்காரு. வெறும் 1 ரன்னுக்கு தான் போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னே சொல்லலாம். நல்லா பிடிச்சி கொடுத்து போட்டிருக்காரு. 5th ஓவர் போடுறதுக்காக ரமேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்துருந்தாரு. அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 5வது ஓவர். மிலன்ஜித் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். பால் நம்பர் 2 ஃபுல்லர் லென்த் டெலிவரி. ஸ்டம்பை ஒட்டி போட்டிருக்காரு. பால் நம்பர் 3 எஸ் 7 டாட். 7 டாட்டுக்கு அப்புறம் 8வது பால் வந்து மிலன்ஜித்தும் அவரோட விக்கெட்டை விடுறாரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே காலி. ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மௌலிதரன் வந்திருக்காரு, ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இன்னும் 2 விக்கெட்டை பிக் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் இன்னும் ஃபயராக இருக்குங்கிறதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. இங்கே ரமேஷ் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. பால் நம்பர் 4. ஐயோ குட் பால். ஒரு ஃபுல்லர் லென்த் டெலிவரி. ஒரு லாயர் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் லெக்கில் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க்கும் போயிருக்காரு எங்கள் பேட்ஸ்மேன் மௌலிதரன். பால் நம்பர் 5 ரமேஷ் டு சிவ உதயகுமார். குட் ஷாட், ஃபேண்டாஸ்டிக் ஷாட் மேக்கிங். இங்கே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்னு சொல்லலாம். பாலை வர விட் கொடுத்து ஒரு பலார்னு ஒரு அடி அடிச்சாரு. ஒரு ஸ்லைஸ் பண்ணாருன்னே சொல்லலாம். இங்கே ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு. பால் நம்பர் 5 பவுலர் மேலே எந்த தப்புமே இல்லை. லாஸ்ட் பால் ஆனால் ஷாட் பயங்கரமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த பால் ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ப்ராசஸிங் ஏ 30 ஃபார் நோ லாஸ். நெக்ஸ்ட் ஓவர் பாலர் கோபால். மேட்சுக்கான 6வது ஓவர், அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 2 ரன்னுக்கு தான் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த பாலும் இங்கே டாட். நெக்ஸ்ட் ஒன். ஐயோ நல்ல எஃபர்ட். காலை தடுத்து விட்டாரு. ஆனால் அதுவே 2 ரன்னாக வந்து மாறுது. ஒரு ரன் பவுண்ட் இடத்துல 2 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கால். நெக்ஸ்ட் ஒன் பிடிச்சிருக்கலாம், இருந்தாலும் லாங் ஆஃப்ல. இந்த பாலும் ஒரு சிங்கிளை வாங்கி கொடுக்குதுன்னு சொல்லாமல் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். குட் ஷாட், மட்டைக்கு ஒரு அடி அடிச்சிருக்காரு. கோஸ்பார் கேட்சுங்க. 6 லைனில் மாட்டிட்டாரு இங்கே மௌலிதரன். நல்ல ஷார்ட் செலெக்ஷன் தான், ஆனால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகலை. இந்த விக்கெட்லெஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் அவங்க டீமோட கேப்டன் வந்திருக்காரு ப்ராசிங்கேக்காக. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பாலர் டேனியல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர். டேனியல் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போட வராரு. பால் நம்பர் 1 குட் ஷாட். 1 பவுன்ஸில் ஃபில்டர் கையிலே போயிருக்குங்க இங்கே டாட். பால் நம்பர் 2 லாயர் நல்லா ஃபுல்லர் லென்த் டெலிவரி. ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. பால் நம்பர் 1. பால் நம்பர் 2ங்க இவருக்காக சிங்கிள். 4th ஒன். குட் ஷாட். சூப்பரான ஒரு டிரைவ். அதை மிஸ் பண்ண 2வது ரன்னாக மாற்றுறாங்க. நான் விக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். 2 ரன்ஸ். பால் நம்பர் 5 லாயர் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் வராங்க, பிடிச்சிட்டாருங்க. இங்கே ஒரு சிங்கிள் தான். 8th ஓவர் போகிறதுக்காக ஆனந்த் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். குட் பால். ஐயோ ஃபேண்டாஸ்டிக் லைன். இந்த இன்னிங்ஸில் ஒரு இம்பேக்ட்ஃபுல் மெய்டன் ஓவராக இருக்குமா? ஆனந்த் அதை கரெக்டாக பண்ணுவாரான்னு பார்க்கலாம். இந்த ஒரு பால் டாட்டா போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர்பான ஓவராக இருக்கும் இது. எஸ், ஃபியூர் பவுலிங் லைன் இங்கே டாப் நாட்ஸ். இந்த ஓவர் மெய்டனாக போட்டிருக்காரு பவுலர் ஆனந்த். கண்டிப்பாக வந்து பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷர் அப்படியே பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். 8 ஓவர் முடிவில் 38க்கு 3. அதே ரன்னோட நெக்ஸ்ட் ஓவர் அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும். 9th ஓவர் போகிறதுக்காக பாலர் சுரேஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 குட் ஷாட். ஆனால் ஆனந்த் ஹேட் அனதர் ஆப்ஷன் சொல்லலாம். இங்கே பெரிய மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவங்க டீமோட ஸ்கிப்பர். லாஸ்ட் பால் ஆஃப் த 9th ஓவர். மட்டக்கி அடிச்சிருக்காரு.
ஒரு சிங்கிள். மேட்சுக்கான 10th ஓவர் போகிறக்காக போல டேனியல் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னு குட் ஷாட், மட்டக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரியும் கிராஸ் பண்ணிருக்கு மிட் விக்கெட்ல. 2 பால் மெட் அதை தொடர்ந்து பால் நம்பர் 4 குட் ஷாட், கிரேட் கனெக்ஷன். ஐயோ இமாலய அடி, ஹியூஜ் சிக்ஸர். இங்க ஆனந்த் கிளியர் பண்ற 2வது மேக்ஸிமம். பால் நம்பர் 5 வெல் டிஃபென்ஸ். ஆனால் அந்த பாலும் ஒரு சிங்கிள். 10வது ஓவரோட லாஸ்ட் ஒன். ஃபீல்டர் மிஸ் பண்ண. இந்த பாலும் கவர்ஸில் ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 10th ஓவர் ப்ராசஸிங் 58 for 3 ஆடி இருக்காங்க. அடுத்து வர 30 பாலில் 14 ரன் காணா போதும். நெக்ஸ்ட் ஒரு 11th ஓவர் போகிறதுக்காக பவுலர் கோபால். அவரோட ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கீப்பர் அண்டர் த பால், குட் டேக்கன். 10 ஓவருக்கு அப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக முடிச்சிருவாங்கன்னு நேரத்தில் இந்த ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு பவுலர் கோபால். ஆஃப்டர் த 4th விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் விஜயகுமார். பர்ச்சேஸ் விஜயகுமார் வந்திருக்காரு ப்ராசஸிங் ஏடிஎம்காக. இன்னும் 29ல் 14 வேணும். இன்னும் 2 விக்கெட் எடுத்தா மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட் பால். ஐயோ லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். குட் ஷாட்டுங்க. ஐயோ பால் ஃபோக்கஸ் பண்ண முடியல வெயிலுக்கு. இருந்தாலுமே பெரிய ஆறு. நியூ பேட்ஸ்மேனுக்கு 4 பால் டாட்டா இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுற 5வது பால் ஸ்லாட்டில் போட்டார். மடக்கி ஒரு இடி இடிச்சர்னே சொல்லலாம். பெரிய ஆறா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பாலர் ஆனந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆனந்த் 2 ஆனந்த். குட் பால், வெல் பிளேட். ஃபீல்டர் மிஸ் பண்ண 2 ரன் மாற்றுவாங்களா? எஸ், கடைசி நேரத்தில் தவறு பண்ணுறாங்க. இங்கே 2வது ரன் 1 ரன் போன இடத்துல 2 ரன்னாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இங்கே இன் அவுட் நான்னாரு. இந்த பாலும் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 5 more runs to win. குட் ஷாட். பால் ஆகாய மார்க்கமாக போயிருக்கு. ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க அதுவும் மாறு. சூப்பரான ஷாட் மேக்கிங். இங்கே விஜய் அவர் கடைசியாக ஃபேஸ் பண்ண 2 பாலுமே மேக்ஸிமம் ஆடி இந்த ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் டு என்ட்ரிங் ஃபைனல்ஸ் ப்ராசஸிங் ஏ இந்த கேபிஆர் டோர்னமெண்ட்டில். சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன். நீங்கள் ஆனந்த் 15 பாலில் 22 ரன்னுக்கு ஆடி இருக்காரு. 2 மேக்ஸிமம், ஒரு பவுண்ட்ரி. இங்கே விஜய் 5 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. 6 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. 2 சிக்ஸரோட இந்த மேட்ச்சுக்கு ஒரு அவரோட நல்ல கான்ட்ரிபியூஷன். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஓவரால் பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே கலக்கியிருக்காங்க ப்ராசஸிங்கே. அதனால் அவங்க வெல் டிசர்வ்டு ஃபைனலிஸ்ட். அட் த சேம் டைம் இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கே ஒரு குவாண்டம் அரசூர் நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க. டோட்டல் கொஞ்சம் வந்து ஒரு 20 ரன் 25 ரன் ஷார்ட்டேஜ் தான். இருந்தாலுமே அவங்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அவங்க டீமுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம கோவை 360 சார்பாக. 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்து.